அந்த காலத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற குந்திதேவி அம்மையார் ஒரு நாள் தன் மகனை கர்ணனை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அந்த அம்மையார் தாயார் வருகின்றதை பார்க்கின்றாராம். இந்த கர்ணன் அம்மா அன்னை வந்தது அருந்தவ பயன அன்பினால் இன்புற வணங்கி அன்னை வந்ததென் அருந்தவ பயனென அன்பினால் இன்புற வணங்கி என்னை வந்தவாறு என்ன மற்றவளுமே என்ற தாயான் உனக்கு என்று முன்னை வந்தொரு மந்திரம் தவமொழி முழிந்ததும் கதிரவன் அருளால் பின்னை வந்ததும் பிழையில் விடுத்ததும் பிழையிலாது உரைத்திட கேட்டே. வருகின்ற தாயாரை பார்க்கின்றான். அம்மா, தாங்கள் வருவதற்கு நான் என்ன வாக்கியம் செய்தேனோ? வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் தாயே, பாண்டவர்களை பெற்றெடுத்த தாயே. அம்மா, நீங்கள் வருவதற்கு நான் என்ன வாக்கியம் செய்தேனோ? தாயே வர வேண்டும் அம்மா. மகனே, நான் பாண்டவர்களுக்கு மட்டும் தாய் என்னடா என் செல்வமே, உனக்கும் நான் தானடா தாய் என்றாள் அம்மா. அம்மா, ஏனம்மா இப்படி ஒரு பொய்யினை சொல்லுகின்றாய் தாயே? நான் தாய் பாசத்திற்காக எத்தனையோ காலம் ஏங்கியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எந்த தாயுமே என்னை பார்ப்பதற்கு வந்ததில்லை அம்மா. அம்மா, நான் வளர்ந்தேன், வாலிபனானேன், அங்க தேசத்துக்கு அரசனானேன். எத்தனையோ தாய்மார்களிடத்திலே ஓடோடி வந்து என்னை பெற்றதாக சொல்வார்கள் அம்மா. அம்மா, என்னை இன்றெடுத்த தெய்வமே. அம்மா, எத்தனையோ தாய்மார்கள் சொல்வார்கள், உன்னை பெற்றது நான் தான் மகனே, கண்ணே, செல்வமே, உன்னை பெற்றது நான் தான் என்று சொல்வார்கள் அம்மா. அப்படி போலித்தனமாக எத்தனையோ தாய்மார்கள் வந்து என்னை பெற்றதாக சொல்லுகின்ற பொழுது, அம்மா, என் தாய் என் பட்டுமேனி வலிக்குமே என்று ஒரு தங்கப்பட்டியிலே பட்டுப்புடவையை மடித்து வைத்து அதன் மீது என்னை கிடத்தி என்னை ஓடும் நதியிலே விட்டு விட்டாள் அம்மா. அப்பா, அந்த பட்டுச்சேலை, தங்க பெட்டியில் இருக்கிற சேலையை போலித்தனமாக அந்த தாய்மார்களிடத்திலே கொடுப்பேன். அந்த ஆடையை உடுத்தி அவர்கள் எலும்புருவாகி வாழ்ந்து போவார்கள் அப்பா. அம்மா, அந்த வேதனை உங்களுக்கு வேண்டாம். பாண்டவர் பெற்ற தாயாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சோதனை வேண்டாம். அம்மா, என்னை பெற்றவள் யாரோ? இதற்காக என்னை பெட்டியில வைத்து ஆற்றிலே விட்டாரோ? அம்மா, நீங்கள் வந்து இப்படி ஒரு பொய்யினை சொல்ல வேண்டாம். அதோ அதோ மாயனார் விரதிலே என் மனத்தினால் மதித்து வந்து அழித்திடும் மாயனார் விறகுது என மனத்தினில் மதித்து ஒன்றளித்திடும் வள்ளல் நீ அண்ணார் என பயந்தவள் என்னினும் நின்மொழி நெஞ்சுரத்தேரே. பெயனார் சில பேர் அறிவின்மையால் பெற்ற தாய் எனக்கென வந்து தூயநாகரில் அமைந்து ஓர் துகிலால் துன்பமுற்று என்பொரு ஆனார். என் கண்ணே, மகனே, என் செல்வமே, அந்த பட்டுச்சேலையை மடித்து வைத்தது நான் தானடா என் கண்ணே. ஒரு நாள்
தூர்வாச முனிவருக்கு நான் பணிவிடை செய்தேன் ஓராண்டு காலம். அந்த ஓராண்டு காலம் பணிவிடை செய்த பொழுது அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை சொன்னார். அந்த மந்திரத்தை ஒரு நாள் நான் சோதனை செய்தேன். அது என் வாழ்க்கைக்கு சோதனையாய் முடிந்து விட்டதா என் கண்ணே, என் செல்வமே. ஒரு நாள் இரவு நேரத்திலே நான் சூரியனை வருவானா என்று இரவு நேரத்திலே சோதித்து பார்த்தேன். அந்த சோதனையின் காரணமாய் என் வாழ்க்கைக்கே சோதனையாய் போனதா என் கண்ணே. சூரியன் வந்தார், பருவமில்லாத எனக்கு உன்னை தந்தார். உன்னை வளர்ப்பதற்கு அஞ்சினேன். தங்க பெட்டியிலே பட்டு புடவையை வைத்து ஆற்றிலே விட்டீர்களா என் கண்ணே. நான் செல்வதை கேளா என் செல்வமே. அம்மா, இப்படி எத்தனையோ பேர் போய் சொல்லி இருக்கிறார்கள் அம்மா. வேண்டாம் தாயே, என்னை பெற்றவள் யாரோ, எதற்காக என்னை பெட்டியில் வைத்து விட்டாரோ, வேண்டாமா கண்ணே. அடாது செய்தவர் படாது பட்டனர் எனோ, அடாது செய்தவர் படாது பட்டனர் எனும் அங்கர்கோன் அருள்மொழி கேட்டு கடாத அன்புடை கெடாத தூமொழி பகல் தையலும் மையலில் தவிர்ந்து படாமது என் கையில் தருக என வருதலும் பயந்திலேனில் எனை முனி என்று எடா விரித்தலை துடல்பட போர்த்து எதிரின்ற தாயாம் என இருந்தால் மகனே, அந்த பட்டு சேலையை மடித்து வைத்ததே நான் தானடா. கொண்டு வாடா என் கண்ணே. உன்னை பெறாதவளாக இருந்தால் நான் மாண்டு போகிறேனடா என் செல்வமே. அந்த பட்டு சேலையை போய் கொண்டு வாடா என் கண்ணே. உன்னை பெறாதவளாக இருந்தால் நான் மாண்டு போகிறேன்டா என் கண்ணே. அந்த சேலையை போய் கொண்டு வாடா என் ராஜா. கர்ணன் செல்கின்றான். பூஜை அறையில் வைக்கப்பட்டிருக்கிற தாயுடைய அந்த தங்கப்பட்டில் இருக்கிற சேலையை போய் கையில் எடுக்கின்றான். அந்தோ இறைவா, என் தாய் என்று மடித்து வைத்த இந்த சேலை, இதை தெய்வமாக பூஜித்து வருகிறேன். எத்தனையோ தாய்மார்கள் இந்த ஆடையை உடுத்தி எலும்புருவாகி மாண்டு போயிருக்கிறார்கள். இன்று பாண்டவரை பெற்ற தாய் வந்து என்னை பெற்றதாக சொல்கிறாரே. இந்த ஆடையை உடுத்தி அந்த அம்மாருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்னாவது நான் அந்தோ இறைவா. ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி ஆடே தூளில் கட்டி தூங்க ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதுவட்ட பார்த்தாலே சித்தனுக்கு தோணும். சித்தாலும் என் மேல் போத்த வேணும். அம்மா, இடுப்புள்ள கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது உன் சேலதானே. வெறுந்தர விரிப்புல நான் படுத்து கிடந்தது உன் சேலதானே. இறைச்சேல காயும் போது வானவில்லா தெரியும். வெளுத்த சேலத்தினி விளக்கு போட்ட எரியும். அம்மா, ஒட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை. மயிரகவும் சேல மனசுக்குள்ள விரியும். வெளுத்த சேலத்தீரி விளக்கு போட்ட எரியும். அம்மா, என் தாயே, அந்த தங்க பெட்டியில் என் தாய் எதற்காக அஞ்சீரை மடித்து வைத்தாரோ. அப்பா, இந்த பாண்டவரை பெற்ற தாயாய் இருக்கக்கூடிய குந்திதேவி அம்மையார்
இன்று வந்து இந்த பெட்டியில் மடித்து வைத்த சேலை என்னுடையதுதான். மகளே, நான் என்ற பிள்ளை என்று சொல்கின்றானே, இந்த சேலையை உடுத்து அந்த அம்மையாருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்னாவதோ? அம்மா, சரி பார்ப்போம். எத்தனையோ தாய்மார்கள் இப்படி பொய் உரைத்து வாழ்ந்து போயிருக்கிறார்கள். இந்த தெய்வத்தை பார்க்கிற பொழுது அப்படி தெரியவில்லை என்று அந்த கண்ணன் அந்த சேலையை கொண்டு வந்து குந்தி தேவி அம்மையாரிடத்திலே கொடுக்கின்றார். அந்த தாய் அந்த ஆடையை உடுத்துகின்றாள். இருந்த தாய் இன்று அன்று போல் உருகி, இருந்த தாய் என்ற அன்று போல் உருகி, இருதடங்குங்கை பால் சொரிந்தாள். அருந்துவான் போல இறைவிசை விரும்பி ஆதரத்துடன் உலகு ஆனான். புரிந்த தாய் அன்போடு இருகுற தழுவி பொன்முடி மேயினால் உயிரா பரிந்து நான் அன்றே உனை வளர்த்தெடுக்க பாக்கியம் செய்திலேன் என்றார். பாக்கியம் செய்திலேன் என்றார். அந்த ஆடையை உடுத்திய பிறகு, கண்ணே கர்ணா, இன்னுமா என்னை அம்மா என்று உனக்கு தெரியவில்லை என்ற தாய் யான் உனக்கு என்றான். அம்மா, எத்தனை நேரத்திற்குத்தான் இந்த அன்பை அழைத்து வைத்திருக்க முடியும்? அம்மா அம்மா அம்மா, மகனே 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 என்று கட்டி தழுவுகிற பொழுது, அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாய் புண்களில் பூசல் தரும் என்றார் வள்ளுவர். இந்த அன்பை எத்தனை நேரத்திற்குத்தான் அழைத்து வைத்திருக்க முடியும்? அம்மா அம்மா என்று அங்கு தாய் பாசமும் பிள்ளை பாசமும் ஒன்றாக நிலவுகிற நேரத்திலே தாயின் மடியிலே பால் சுரக்கின்றதா. இன்று அன்று போல் இந்த மகனை கண்டவுடனே, தாயே அம்மா என்று அழைத்தவுடனே அந்த தாயாருடைய மடியிலிருந்து பால் சுரக்கின்றது. மகனே, இந்த புனிதமான அமிர்தத்தை நீ குடிக்க வேண்டுமடா என்று குந்திதேவி அம்மையார் கன்னடத்திலே சொல்லுகிறார்கள். அம்மா, இந்த அமிர்தத்தை ஒரு பொன்கிணத்திலே கலந்து கொடுங்கள் தாயே, அதை பூஜையிலே வைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு நான் அதை பருகுகின்றேன் என்று கண்ணன் சொன்ன பிறகு அந்த தாய் ஒரு தங்க கிண்ணத்திலே கலந்து கொடுத்தால் அந்த பாலை கொண்டு போய் பூஜை அறையிலே வைத்தார். அப்பதான் விதிராழ்வார் மாளிகையை தங்கி இருக்கிற பகவான் பார்த்தாரா கண்ணன் பெருமாள். அத்தை அத்தை, நான் உங்களை எதற்காக அனுப்பினேன்? கர்ணனிடத்திலே 2 வரங்களை பெற்று வாருங்கள் அப்படின்னு அனுப்பினா பால் கொடுக்கிறதுக்கு போயிட்டியா? ஒருவேளை கர்ணன் அந்த தாய் கொடுத்த பாலை குடித்து விட்டால், மகனே கர்ணா வாடான்னு சொன்னா தாய் பாசம் தானா வந்துடுவான். மகாபாரத யுத்தத்தை நாம் எப்படி முடிப்பது? தாய் பேச்சை கேட்டு பின் தொடர்ந்து வந்துடுவான். பாரத போர் நடத்த முடியுமா என்று பகவான் சிந்தித்து கருப்பு பூனையாக மாறி பூஜையில வைக்கப்பட்டிருக்கிற அந்த அமுத பால் கிண்ணத்திலே, அந்த கிண்ணத்தில் இருக்கிற பால் கறந்து வைத்த அந்த பாலை அப்படியே போய் கவிழ்த்து விடுகிறார். கருப்பு பூனையாக போய் தாய்ப்பாலை குடித்தால் தாய் பேச்சை கேட்குமா? அதுதான் பகவான் போய் பாலை தட்டிட்டார். அதனாலதான் அந்த காலத்துல டாக்டருங்க, மா குழந்தைக்கு 3 வருஷம் பால் கொடுமா அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. முடியாது டாக்டர். 6 மாசமாவது கொடுமா. முடியாது டாக்டர்.
6 நாள் தாய்ப்பால் கொடுத்துட்டு 7வது நாள் குட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சுடுவா. தாய்ப்பால் குடித்தால் அது தாய் பேச்சு கேட்கும், குட்டி பால் குடிச்சா அது பின்னாடி குட்டி பேச்சு தான் கேட்கும். அதனால இந்த பாலை போய் தட்டி விடுகிறார். இந்த கர்ணன் இந்த தாய்ப்பாலை குடித்தால் ஓடி வந்து விடுவார். தாய் கூப்பிட்டா பாரத போர் நாம நடத்த முடியுமா? அதனால பாலை தட்டிட்டார். அதான் அந்த காலத்துல பாலை கொண்டு போய் உரியில வைத்தார்கள். உரியில கட்டி வச்சுடுவாங்க, பூனைக்கு பயந்து. இந்த காலத்துல பிரிட்ஜ் மேல கொண்டு போய் வச்சிருக்காங்க. பிரிட்ஜ் மேல பிரிட்ஜில் அதான் என்ன பிரிட்ஜில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல உரியில கட்டினாங்க. ஆக இந்த பாலை தட்டி விட்ட உடனே கர்ணன் பார்க்கிறான், அம்மா இந்த புனிதமான அமிர்தத்தை கூட குடிப்பதற்கு நான் பாக்கியம் செய்யவில்லை தாயே. அம்மா ஏனம்மா என்னை பெற்றாய்? தாயே அம்மா ஏனம்மா என்னை பெற்றாய்? வெட்டில வைத்து ஆற்றிலே விட்டாய். இந்த அமிர்தத்தை கூட குடிப்பதற்கு நான் பாக்கியம் செய்யவில்லை தாயே. அம்மா மகனே, விதி விளையாடி விட்டதா என் கண்ணே, விதி விளையாடி விட்டதா என் செல்வமே. கண்ணே கர்ணா, அம்மா இத்தனை காலம் வராது நீங்கள் இன்றைக்கு ஏன் தாயே வந்தீர்கள்? மகனே கர்ணா, நான் சொல்வதை கேளடா. வஞ்சகமே வடிவாய் இருக்கின்ற, பேராசியே வடிவாய் இருக்கின்ற, பொய்யே வடிவாய் இருக்கின்றானே, அந்த துரியோதனுடைய நட்பு உனக்கு வேண்டாமடா. வருகையில் மகனாய் இளைஞர் ஐவரோ நின் மலரடி அம்பினால் வணங்கி வருகையன் மதலாய் இளைஞர் ஐவரும் நின் மலரடி அன்பினால் வணங்கி உரிமையால் மனம் ஒத்து ஏவலே புரிய ஒரு தனி செய்ய கோல் வச்சி அரசலாம் வந்து உன் கடைத்தலை வணங்க ஆண்மையும் செல்வமும் விளங்க குருகுலாதிபர்க்கும் குறிசிலாய் வாழ்வு கூர்வதே கடனென குறித்தார். குருகுலாதிபர்க்கும் குறிசிலாய் வாழ்வு கூர்வதே கடனென குறித்தார். வஞ்சகமே வடிவாய் இருக்கிற, பேராசையே வடிவாய் இருக்கிற, பொய்யே வடிவாய் இருக்கிற அந்த துரியோதனுடைய நட்பு உனக்கு வேண்டாமடா என் கண்ணே. நீ பாண்டவர் பக்கம் வந்து சேர்ந்துடா என் செல்வமே. உனது அருமை தம்பிமார்கள் உன்னை அண்ணன் என்று தெரிந்தால் நீ காலால் இட்ட வேலையை கரத்தால் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றாரா என் கண்ணே. வருக என் மதலாய் இளைஞர் ஐவரோ உன் மலரடி அன்பினால் இன்புற வணங்கி மனம் ஒத்து ஏவரே உரிய ஒரு கொடைக்கு ஆட்சி செய்வ அரச வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. அரண்மனையிலே வந்து 1000 பேர் உன்னை வேட்டி காண்பார்களா என் கண்ணே. என் செல்வமே கண்ணா, நீ பாண்டோர் பக்கம் வந்து சேர்ந்துடா என் ராஜா. என் கண்ணே, நீ பாண்டோர் பக்கம் வந்து சேர்ந்துடா என் செல்வமே. கண்ணே வாடா, உனக்கு அரச பதவி ஆட்சி இருக்கிறது. உனது தம்பிமார்கள் உனக்கு கை கட்டி ஏவல் புரிவார்களா என் கண்ணே. அப்பா
என்னை ஆட்சி செய்வதற்கு அழைக்கின்றாய் தாயே. பெற்ற நீர் மகவு அன்பு இலாமையோ அன்றி பெரும்பழி நாணியோ விடுத்து. பெற்ற நீர் மகவு அன்பு இல்லாமையோ பெற்ற நீர் மகவு அன்பு இல்லாமையோ அன்றி பெரும்பழி நாணியோ விடுத்தி. அற்றை நாள் தொடங்கி என்னை இந்தளவும் ஆறுயிர் துணை எனக் கருதி கொட்டமா மகுடம் புனைந்து அரசளித்து கூட உண்ட உரிய தம்பியரோ சுற்றம் ஆனவரும் என் அடிவணங்க தோற்றமும் ஏற்றமும் அளித்தார். அம்மா என் தாயே, அன்று வடு என்று அஞ்சி என்னை பெட்டியில வைத்து ஆக்கியே விட்டாயே தாயே. நான் யாரும் இல்லாத அனாதையாக இருந்தேன். அம்மா, அந்த அரங்கேற்றத்திலே அர்ஜுனன் வீரன் மாவீரன் என்று எல்லோரும் பாராட்டிய போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பொழுது அந்த வெளியிலே அம்பை பூட்டி மச்சேந்திரத்தை பின்புறமாக அடித்த பொழுது கர்ணன் மாவீரன் என்று எல்லோரும் என்னை பேசிய பொழுது அம்மா ஆசிரியா இருந்த கிருபாச்சாரி யார் நீ? தாய் பேர் தெரியுமா? தந்தை பேர் தெரியுமா? அனாதை, பிறப்பறியாதவன், ஊர் பேர் தெரியாதவன், இடுகுளத்தான் தேரோட்டி என்று என்னை இகழ்ந்து பேசிய பொழுது அம்மா அந்த துரியோதனன் யாருமில்லா என்னை அங்க தேசத்துக்கு அரசராக்கி மணிமகளும் சுட்டி எனக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று இன்று பெயர் பெறுவதற்கான காரணமாக இருந்தானே அந்த துரியோதனன். அம்மா, அவனை விட்டு விட்டு வா என்று இன்றைக்கு அழைக்கிறாயே தாயே. அப்பா, நான் வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல் என்று இன்று உலகம் போற்றும்படியாக இன்று இருக்கிறேன். அதற்கு யார் காரணம்? என் நண்பன் ஆர்வியின் நண்பன் அந்த துரியோதனன். அம்மா, இன்றைக்கு வந்து எளிதாக என்னை அம்போடு அன்று ஆத்தல விட்டுட்டு போனவதானே நீ. இன்னைக்கு நான் உள்ளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆட்சி போன மாதிரியா? இது எந்த விதத்துல நியாயம்? அம்மா, துரியோதனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது தாயே. அவனை பற்றி ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் அம்மா. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அம்மா? அம்மா, ஒரு நாள் நானும் பானுமதியும் தாயமாடிக் கொண்டிருந்தோம். அந்த துரியோதனிடத்தை சென்றிருந்தேன். துரியோதன் எங்கே என்று கேட்டபொழுது பானுவாகப்பட்டவள் அந்நாள் வேட்டைக்கு சென்றிருக்கின்றார், வந்து விடுவார், அமருங்கள் என்று நான் காத்திருந்தேன். நேரமோ ஆகிக் கொண்டிருக்கிறது. கனவில்லாத சமயத்திலே ஒரு பெண்ணிடத்திலே பேசுவதா? பிரிதொரு சமயம் பார்த்து வருகிறேன் பானு என்று நான் புறப்படுகிற நேரம் பார்த்து என் கரங்களை பிடித்து அமர வைத்து பொழுது கழிப்பதற்காக தாயமாடலாம் என்றான். அவர் வந்து விடுவார் அண்ணா, அமருங்கள், நாம் பொழுது கழிக்க தாயமாடலாம் என்று விளையாட்டாக அமர்ந்தேன். இருவரும் ஆடிக்கொண்டிருந்தோம். ஒவ்வொரு ஆட்டத்திலையும் அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தால் நான் தோல்வி அடைந்து கொண்டிருந்தேன். ஒரு பெண்ணிடத்திலே தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோமே, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நான் தாயத்தை உருட்டுகிற நேரத்திலே நான் பின்பக்கம் பார்த்து அமர்ந்தேன். அவன் தெரு வழியாக பார்த்து அமர்ந்திருந்தாள். இப்படி தாயம் ஆடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே நான் வெற்றி பெறுகிற நேரம் பார்த்து அந்த பானுமதி எழுந்து விட்டார். அந்தோ நான் ஜெயிக்கிற நேரம் பார்த்து எழுந்தாலே என்று என் கரங்களை நீட்டினேன். என் கை விரல்கள் அவள் இடுப்பிலே பட்டு மேகலா வரணும் என்று சொல்லும்படியான அந்த மணிகள் கீழே கொட்டிவிட்டது. அம்மா, அவள் எதற்காக எழுந்தார்? கணவனார் வருகின்றாரே என்று மரியாதையின் காரணமாக எழுந்தார். அந்த காலத்திலே கணவனார் வந்தால் மரியாதையின் காரணமாக எழுந்திருப்பார்கள். இந்த காலத்திலே கணவனார் வந்தால் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து கிடப்பான்.
எங்க மகள்லாம் அப்படிதான். கணவனார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி கால் மேல கால் போட்டு தென்னை மேல உட்காந்து பார்த்து கிடப்பா. கணவனார் வந்தா அந்த காலத்துல எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாங்களாம். வாயாயோ எந்த காலத்துல இருக்கிற மரியாதையின் காரணமாக தெரு வழியாக வந்தவள் பானுமதி தெரு வழியாக பார்த்த வந்தவள் கணவனார் வருகின்றாரே என்று எழுந்தார். கவனிக்கவில்லை கர்ணன். பானு நான் ஜெயிக்கின்ற நேரம் பார்த்து எழுந்திருக்கிறாயா என்று கரத்தை நீட்டினான். இடுப்பிலே கட்டியிருக்கிற மேகலாபுரத்தின் மீது அந்த கைவிரல் பட்டு மணிகள் எல்லாம் கீழே சிந்தி விட்டதா. அப்பொழுது துரியோதன் வந்து கொண்டிருக்கிறான். பயந்து விட்டானும் கர்ணன். பானுமதியும் பயந்து விட்டால் கணவனார் வருகின்ற பொழுதே இந்த செயலானது நடந்து விட்டதே, என் இடுப்பிலே கட்டியிருக்கிற மேகலாபுரம் அருந்து கீழே விழுந்து விட்டதே, சிந்தி கிடக்கிறது மணிகள். அந்த துரியோதனன் வந்து கொண்டிருக்கிறான். பளிங்கு தலையிலே வெண்முத்துக்கள் சிந்திக் கொண்டிருக்கிறது. கர்ணன் பயந்திருக்கின்றான். துரியோதன் வருகின்ற பொழுதே இப்படி நான் செய்து விட்டேனே என்று உடம்பெல்லாம் வேறு முத்துக்கள் வருகிறான். பயந்து கொண்டிருக்கின்றான். பானுமதி நினைக்கின்றாளா கணவனார் வருகின்ற பொழுதே இந்த செயல் நடந்து விட்டதே என்று கண்களிலே கண்ணீர் முத்துக்கள் வருகிறார். பளிங்கு தலையிலே வெண்முத்துக்கள், கணவனுடைய உடம்பெல்லாம் வேறு முத்துக்கள், அந்த பானுமதியினுடைய கண்களிலே கண்ணீர் முத்துக்கள். துரியோதன் வந்து கொண்டிருக்கிறான். தெரிகிறது பன்முத்துக்கள். சிரித்துக் கொண்டே வருகிறானா. பானு ஏன் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு? கர்ணனா ஏன் ஆட்டத்தை நிறுத்தி விட்டீர்கள்? பானு உன் மீது எனக்கு சந்தேகம் கிடையாது. என்ன காரணம்? நீ யார்? பகவான் கண்ணன் உன்னை வளர்த்திருக்கின்றான். உன் மீது நான் சந்தேகப்படுவேனா? கர்ணனா ஏன் ஆட்டத்தை நிறுத்தி விட்டீர்கள்? பயந்திருந்தான் கர்ணன். அவன் வாய் பேசுமோ கை பேசுமோ என்ன செய்வானோ ஏது செய்வானோ. இப்படி கணவனார் வருகின்ற பொழுது என் கைவிரல் பட்டு வேகலாபரணம் அவன் இடுப்பிலே கட்டியிருக்கிற வேகலாபரணம் அருந்து கீழே விழுந்திருக்கிறது என்று பயந்திருந்த பொழுது அண்ணா அண்ணா சிந்தி இருக்கிற அந்த கீழே இருக்கிற மணிகளை நான் எடுக்கட்டுமா அல்லது அந்த மணிகளில் நூலை கோர்த்து கொடுக்கட்டுமா? எடுக்கட்டுமா அல்லது நூலை கோர்த்து கொடுக்கட்டுமா? ஒரு நுட்பமான இடம் அண்ணா. எனக்கு சந்தேகம் கிடையாது உங்கள் மீது. கடவுளுக்கு உரிய இடத்தில் அந்த மேகலாபரணம் இடுப்பிலே கட்டியிருக்கிற இடத்திலே மாற்றான் ஒருவனுடைய கரம் பட்டு கைவிரல் பட்டு மணிகள் விழுந்திருக்கிறது என்று சொன்னால் துரியோதன் சும்மா விடுவாரா? தனித்திருக்கிறார்கள் அரண்மனையிலே, யாரும் இல்லை. இடுப்பிலே அவன் கைவிரல் பட்டு மணிகள் சிந்திருக்கிறதே, அவன் சும்மா இருப்பான துரியோதனே? அவனுக்கு சந்தேகம் கிடையாது. இது ஒரு நுட்பமான இடம். ஆகையினாலே அண்ணா எனக்கு சந்தேகம் கிடையாது. நான் எடுக்கட்டுமா அல்லது நூலை கோர்த்து கொடுக்கட்டுமான்னு கேட்டான். சந்தேகம் இருந்தா நூலை கோர்த்து கொடுக்க முடியாது. எடுக்கத்தான் முடியும். அதில் நூலை கோர்த்தால் தடுமாறும். சந்தேகம் இருந்தால் தடுமாறும். கர்ணனாலும் அது முடியாது. ஏன்? பயந்திருக்கின்றான் அவன். சிந்திய மணிகளை எடுக்கத்தான் முடியும். அதில் நூலை கோர்க்க என்னால் முடியும்னா எனக்கு சந்தேகம் இருந்தால் நூலை கோர்க்க முடியாது. அதனால் எடுக்கவோ அல்லது கோர்த்து கொடுக்கட்டுமா எனக்கு சந்தேகம் இல்லை. இன்னும் ஆட்டம் ஆடுங்க. மடந்தை பொன் திரு மேகலை மணி உகவே மசர திகழோ. மடந்தை பொன் திரு மேகலை மணி உகவே மாசர திகழும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே நான் அயர்ந்திருப்ப. எடுக்கவோ
கோர்க்கவோ என்றான். திடம் படுத்திடுவேல் ராசராசனுக்கு செருமுனை சென்று செஞ்சோர்த்து கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமமோ தர்மமோ என்றான். கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமமும் தருமமும் என்றார். அம்மா என்று எடுக்கவோ கோர்க்கவோ என்றார். அவன் வான் பேசுமோ கை பேசுமோ என்ன செய்வானோ என்று பயந்திருந்த பொழுது எடுக்கட்டுமா நூலை கோர்த்து கொடுக்கட்டுமா என்று கேட்டானே அந்த மன்னன். என்னை சிறிதும் சந்தேகப்படாமல் இருந்தானே, வேறொருவராய் இருந்தால் என்னை வெட்டி விழித்திருப்பான். தாயே, என்னை அங்க தேசத்துக்கு அரசராக்கி என் ஆறுயிரான விளங்கிய அந்த துரியோதனன் என்னை மாபெரும் வல்லலாக்கி இந்த உலகமே போற்றும்படியாக வைத்திருக்கிறானே, அந்த வல்லலை விட்டு இன்றைக்கு வா என்று அழைக்கிறாயே, எப்படி தாயே வருவேன்? முடியாது. அந்தோ கர்ணனை எத்தனை முறை அழைத்தாலும் வர மறுக்கின்றான். குந்தி தேவி அம்மையார் பார்க்கின்றார்கள். மகனே, கண்ணே கர்ணா, என் செல்வமே, என் கண்ணே கர்ணா. அப்பா, நான் அழைத்த பொழுது வர மறுக்கின்றாய். எனக்கு 2 வரங்களையாவது கொடுக்க வேண்டுமடா என் செல்வமே. அம்மா, கருத்து தெரிந்த நாளிலே இருந்து எத்தனையோ பேருக்கு நான் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்திருக்கிறேன். உங்களுக்காக நான் இல்லை என்று சொல்வேன். தாராளமாக கேளுங்கள் தாயே, என்ன வேண்டும் உனக்கு? அம்மா, பின்னையோ பற்பல் மொழிந்த பின் பலவும் பேசி என் பூசலோ விளைந்ததே. பின்னையும் பற்பல் மொழிந்த பின் பலவும் பேசி என் பூசலோ விளைந்தது. உன்னி நீர் இங்கு வந்தது என் கரவாது உண்மையால் உள்ளவாறு உரைமின். என்ன மைந்தனும் இப்பரிசினால் உரைப்ப ஈந்தர துறந்த அன்றையினும் அன்னை நெஞ்சழிந்தே இரு கண்ணீர் சொரிய அலறிவாய் குழறி நொந்தழுதா. என் கண்ணே, என் செல்வமே, மகனே, என்றாயா. மகனே, வரமறுக்கின்றாயே, 2 வரங்களையாவது கொடுக்க வேண்டும் என்று குந்தி தேவி அம்மையார் கர்ணனிடத்திலே 2 வரங்களை கேட்கின்றார்களா. மகனே, பார்த்தன் வெஞ்சமரில் நின்னுடன் மலைந்தால் பகை பெறும் பாந்தல் அம்பகழி. பார்த்தன் வெஞ்சமரில் நின்னுடன் மலைந்தால் பகை பெறும் பாந்தலாம் பகழி. கோத்தலும் பிழைத்தால் மறித்தும் நீ விடுத்து கோரல் என்று ஒருவரம் குறித்தால் வாய்த்த மற்றவர்கள் இளைஞர் என்றவரை மலையல் என்று ஒருவரம் குறித்தால் மூத்தவன் காதல் இளைஞரம் பொருட்டால் மொழிந்தமை கேட்டு இவை மொழிவார். கண்ணே, என் செல்வமே, அர்ஜுனாகப்பட்டவன் போர்க்கள பூமியிலே உன்னை எதிர்த்து வந்து நிற்கின்ற பொழுது நீ ஏதோ நாகாயுத கடை ஒன்று வைத்து இருக்கிறாயாமே, அந்த நாகாயுத கடையை ஒரு முறைக்கு மேல் அர்ஜுனன் மீது மறுமுறை பயன்படுத்தக் கூடாது. அந்த நாகாயுத கடையை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது பயன்படுத்தக் கூடாது. அம்மா, நாகாயுத கடையை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது. அதுதானே உங்கள் வரம். சத்தியமாக பயன்படுத்த மாட்டேன். அம்மா, உங்கள் இன்னொரு வரம். மகனே, அந்த அர்ஜுனன் ஒருவனை தவிர தருமனையோ வீமனையோ நகுலனையோ சகாதேவனையோ கொல்லக்கூடாது.
இந்த 4 பேரை நீ கொல்லக்கூடாது, அர்ஜுன் ஒருவனை தவிர. அம்மா, சத்தியமாக கொல்ல மாட்டேன். எனக்கு அர்ஜுனன் தான் எதிரி. ஒன்று அவன் இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும். 6லும் சாவு, 100லும் சாவு. அம்மா, அந்த அர்ஜுனன் ஒருவனை தவிர மற்ற 4 பேரை நான் கொல்ல மாட்டேன். இது சத்தியம் தாயே, இது சத்தியம் என்று குந்தி 2 வரங்களை கன்னடத்திலே பெறுகின்றார். பெற்றவள், மகனே, கண்ணே, கர்ணா, நான் சென்று வரட்டுமா? மகனே, நான் போய் வரட்டுமா? அம்மா, வந்த வேலை முடிந்தது என்று புறப்படுகின்றாயா தாயே? உன் வேலை முடிந்து விட்டதா? நீ எதற்காக வந்தையோ அந்த வேலை முடிந்து விட்டது. இத்தனை காலம் பிரிந்திருந்த என்னை வந்த நொடி போய் உன் வேலை முடிந்தது என்று புறப்படுகிறாயா? அப்பா, தாயே, பெருவரும் 2 பெற்ற பின் தன்னை பெற்ற தாயின் கரம் குவித்து. பெருவரம் 2 பெற்ற பின் தன்னை பெற்ற தாயினை கரம் குவித்து, தருவரம் எனக்கும் 2 உலகில் சராசரங்களுக்கெல்லாம் தாயி, வெறுவரம் அமரில் பார்த்தனால் அடியேன் வீழ்ந்தபோது அவனிவர் அறிய மறுவரும் முளைப்பால் எனக்களித்து, உந்தன் மகனினும் வாய்மையும் உரைப்பீ. அம்மா, இந்த நடைபெறுகிற மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனோடு நான் சண்டை செய்து சத்தியமாக வெற்றி பெற மாட்டேன். அம்மா, போர்க்கள பூமியிலே அந்த அர்ஜுன் கையை அம்பினால் அடிபட்டு தேட்டத்திலே சாய்ந்து ஓய்ந்து விடுவேனானால், அம்மா, நீங்கள் ஓடோடி வந்து என்னை மடி மீது கிடத்தி, மகனே, நீ பாண்டவர்களுக்கு முந்தி பிறந்தவளா என் செல்வமே, என் கண்ணே, என் ராஜா, நீ பாண்டவர்களுக்கெல்லாம் முந்தி பிறந்தவளா என் கண்ணே, என் மகனே, நான் ஈன்றெடுத்த மகனே என்று உரைக்க வேண்டும். அம்மா, இந்த உலகத்தில் என்னை எப்படி பேசுவார்கள் தெரியுமா? இழுகுலத்தான், தேரோட்டி, அனாதை, தாய் தந்தை பெயர் தெரியாதவன், இவன் தேரோட்டி என்று என்னை எல்லாரும் இழிவாக பேசுவார்கள். அம்மா, அம்மா, உலகமே மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் தாயே. அம்மா, ஒரு முறை அம்மா என்று அழுவதற்காக நீ பிரசவ நேரத்திலே எத்தனை முறை அம்மா 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 என்று கதறி கண்ணீர் வடித்திருப்பாயோ என் தாயே. உலகமே மறந்தாலும் நான் உங்களை மறக்க முடியாதம்மா. அப்படி அர்ஜுனன் அம்பியால் அடிப்பட்டு தேர்தட்டிலே சாய்ந்து ஓய்ந்து விடுவேனானால் ஓடோடி வந்து என்னை மடி மீது கிடத்தி, மகனே, நீ அனாதை இல்லை, நீ தேரொட்டி இல்லை, நீ தேர்ப்பாக மகன் என வளர்ந்தவன் தான், ஆனால் நீ குந்தியின் மடி வயிற்றிலே பிறந்தவன், நீ பாண்டவனுக்கெல்லாம் முதன்மையாக பிறந்த அண்ணனடா நீ. அப்பா, என் கண்ணே, நீ இடுகுலத்தான் கிடையாது, நீ என் வயிற்றிலே பிறந்தவனடா என் செல்வமே என்று இந்த உலகம் அறியும்படியாக செய்ய வேண்டும் தாயே. அப்பா, அம்மா, இன்னொரு வரம் இன்னும் தெரியுமா தாயே? நான் கல்லஞ்சம் உடையவன் தாயே.
தம்பிமார் என்று தெரிந்து கூட சண்டை செய்கிறேன் அம்மா. அம்மா, அந்த தருமன் ஈரநெஞ்சுடையவன் அம்மா. அம்மா, அவன் ஈரநெஞ்சுடையவன். என்னை அண்ணன் என்று தெரிந்து விட்டால் ஓடோடி வந்து நாடு நகரங்களை எல்லாம் எனக்கே கொடுத்து விடுவான். நான் யாருக்கு கொடுப்பேன்? துரியோதனுக்கு கொடுப்பேன். ஏன் கொடுக்க கூடாதா என்று கேட்பார்கள் அம்மா. அம்மா, துரியோதன் போட்ட பிச்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் கொடுத்து துரியோதன் வாழ்ந்ததாக அந்த உலகம் அவனை பேசக்கூடாது தாயே. அம்மா, அம்மா, நான் இறந்த பிறகுதான் என் தம்பிமார்கள் குறிப்பாக தருமனுக்கு தெரிய வேண்டும் தாயே. இந்த 2 வரங்களை எனக்கு கொடுக்க வேண்டும் அம்மா என்று கதறி கண்ணீர் வடித்து தாய் பாசமும் பிள்ளை பாசமும் அழுது கொண்டே பிரிகிறார்கள். பிரிய முடியாமல். ராதா ரமண கோவிந்தா.